ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டித்து திருத்துகின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவிற்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. இந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவிற்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல இறைவன் உங்களுக்கு தந்த பின்வருகிற அறிவுரைகளை நீங்கள் மறந்து விட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாது. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன். ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் உன்னை கண்டிக்கும் போது நீ தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ, ரொம்ப அழகான வார்த்தை அது. ஆண்டவர் தான் யார் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார். எனவே திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பாருங்க, திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வார்த்தை அந்த பிள்ளைங்களை சொல்ல முடியலங்க. ஸ்கூல்ல அந்த பிள்ளைகளை கண்டிக்க முடியல, கண்டித்து திருத்த முடியல. சட்டதிட்டங்கள் இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு சாதகமாகி போனதனால் எந்த ஆசிரியரும் பிள்ளைகளை கண்டிப்பதில்லை. அவர்களை தண்டித்து திருத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதில்லை. எனக்கு ஏன்பா வம்பு, அவன் பிள்ளைய போய் நான் அடிக்க போய் பிறகு எனக்கு பிரச்சனை வந்துடும், என் வேலைக்கு பிரச்சனை வந்துடும், நான் எதுக்காக போய் இப்பேற்பட்ட பிரச்சனையில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி எல்லா ஆசிரியர்களும் இன்னைக்கு சும்மா பாடம் நடத்தணுமா, என் வேலை முடிஞ்சதுன்னு போயிடுறாங்க. அப்பா அம்மாவால் கூட இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை கண்டிக்க முடியல. ஏன்னா அளவுக்கு அதிகமாக இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் மீது பாசத்தை வைத்து விடுகிறார்கள், அன்பு செலுத்துகிறார்கள். அந்த பிள்ளைகள் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுக்கிறார்கள். அவருடைய தேவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. அதனால் அந்த பிள்ளைகள் ஒரு தவறு செய்யும் போது அவர்களை நாம் தட்டி கேட்க முடிவதில்லை. ஏன்னா இன்னைக்கு நாம் எல்லாம் ஒரே பிள்ளையை வச்சுட்டு இருக்கிறோம், ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை. அதனால் அந்த பிள்ளைகளை நாம் தட்டி கேட்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், ஆண்டவரே தண்டிக்கிறார். ஏன் தண்டிக்கிறார்? நாம் திருத்தப்படுவதற்காக தண்டிக்கிறார். நாம் ஒழுங்கா வாழணும் அப்படின்றதுக்காக தண்டிக்கிறார். நாம் நல்லவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தண்டிக்கிறார். அப்படி தண்டிக்கப்படுகிற அந்த தண்டனைகளை, அந்த திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் எல்லாம் தயாராக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை இன்றைய நற்செய்தியிலேயே சொல்லப்படுகிறது. எப்படி பாருங்க, இவருக்கு இந்த ஞானம் எல்லாம் எங்கிருந்து வந்தது கேட்குறாங்க கேள்வி. இவையெல்லாம் இவருக்கு எங்கே இருந்து வந்தன? என்ன இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்ன இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோப்பு, யோசா, யூதா, சீமோன் இவர்கள் எல்லோரும் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? பின்பு இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? ஏனென்றால் அந்த ஞானம் அந்த சிறிய வயதில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய பெற்றோரின் வழியாக ஊட்டப்பட்ட பாடம். அவர் தெய்வத்தன்மையில் இருந்தார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனாலும் சிறு வயது முதலே அன்னை மரியாளும் புனித சூசையப்பரும் அவரை நல் ஒழுக்கத்தில் வளர்த்தார்கள், தெய்வ பயத்தில் வளர்த்தார்கள். அது ஒரு மனித நிலையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அவருக்குள் இறைத்தன்மை இருக்கிறது, அவர் இறைமகன், அவர் கடவுள் என்கிற நிலையிலிருந்து
அவருக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனித நிலையில் அவர் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்பதனால் அன்னை மரியாளும் புனித சூசையப்பரும் அவரை நல்வழிப்படுத்தி திடப்படுத்தி வளர்த்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இயேசுவையே அந்த குடும்பம் ஏற்றுக்கொள்ளலை. எந்த குடும்பம்? அந்த யூத குடும்பம். அவருடைய சொந்த ஊர் ஏற்றுக்கொள்ளலை. அவரை சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவார் என்று சொல்லி அங்கே இருந்த உடல்நலமற்றோர் சிலர் மீது கைகளை வைத்து குணப்படுத்தினார். அவரால் அதுக்கு மேலே எந்த வல்ல செயல்களையும் அந்த இடத்துல செய்ய முடியல. ஏன்னா அவர்கள் எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். அப்போ கண்டித்து திருத்தப்படுவதை நாமும் கூட ஏற்க தயங்கினோம் என்றால் நமக்குள்ள மாற்றம் வராது. உளி அடிப்படுகின்ற கல்தான் சிற்பமாக மாறும். உளி அடிப்படுகின்ற மரம்தான் அழகிய மர வேலைப்பாடாக மாறும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. சுட்டி எரிக்கப்படுகின்ற மூங்கில்கள் தான் புல்லாங்குழலாக மாறும். கண்டித்து திருத்தப்படுகின்ற பிள்ளைகள் தான் நல் ஒழுக்கத்தோடு வளர்வார்கள். இன்றைய நாளினுடைய புனிதையை பாருங்க. நான் முதல்ல சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன வார்த்தையை சொன்னேன்? பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவிற்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆனால் புனித அகாத்தா ஆண்டவருடைய இரத்தத்தில் பங்கு கொள்ளுகிற பாக்கியம் பெற்றவராக இருக்கிறார். எப்படி பாருங்க அவருடைய வாழ்க்கை. கிபி 3ஆம் நூற்றாண்டில் மறைசாட்சியாக இருந்தவர். ஒரு உயர்வான குடும்பத்தில் பிறந்தவர். நல்ல வசதியான குடும்பம். பெற்றோர்கள் சிறு வயதிலேயே புனித அகாத்தாவை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறார்கள். சிறு வயதிலிருந்தே தன்னுடைய கற்பை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறாள் புனித அகாத்தா. ஆனால் தேசியூஸ் என்கிற மன்னன் இந்த புனிதையை மணந்து கொள்ள வேண்டும் என்று தீவிரமான காதலில் ஈடுபடுகிறான். இவர் சொல்லிவிடுகிறார், இல்லை, என் கற்பை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டேன், இல்லை நான் உன்னதான் திருமணம் செய்வேன், கட்டாயப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அதற்கு முழுமையாக சம்மதிக்க விரும்பாமல் நிராகரிக்க வேண்டும் என்று நினைத்த போது பல முறை அவரை கெடுக்க வேண்டும் என முயற்சி செய்கிறான். அவர் மீது விபச்சாரி என்கிற பழியை சுமத்துகிறான். அவரை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, அவருடைய மார்பகங்கள் எல்லாம் அறுக்கப்படுகின்றன. ஒரு புனிதை எந்த அளவிற்கு கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த அன்பினால் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாள் என்பதற்கு புனித அகாத்தா மிகச்சிறந்த ஒரு உதாரணம். ஒரு சிறு வயதில் தன்னுடைய மார்பகங்கள்லாம் அறுக்கப்பட்ட நிலையில் கிறிஸ்துவுக்கு இரத்தம் சிந்தி சாட்சியாக நிற்கிறாள் புனித அகாத்தா. என் அன்பிற்குரியவர்களே, அவரை எப்படிப்பட்ட கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறார் பாருங்க. நெருப்பு மூட்டி அவருடைய உடலில் எல்லாம் தீக்காயங்கள் ஏற்படும்படியாக அவரை சித்திரவதை செய்கிறார்கள். பிறகு அவரை கொலை செய்து இரத்தம் சிந்துகிற அளவிற்கு அவரை வெட்டச் செய்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, புனித அகாத்தா என்கிற அந்த கிரேக்க சொல்லுக்கு நல்லது என்று பொருள். இந்த புனிதை தீ காயங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆறாத காயங்களினால் வாடுகிறவர்களுக்கு பாதுகாவலியாயிருக்கிறார். அதிலிருந்து அவர் அந்த துன்பத்திலிருந்து விடுதலையையும் நற்சுகத்தையும் தரக்கூடிய புனிதையாக இருக்கிறார். இந்த புனிதையினுடைய பரிந்து பேசுதலுக்காக வேண்டி செபிப்போம். இந்த நாளிலும் நம்மையும் நம் பிள்ளைகளையும் சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அதன் வழியாய் பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தில், இறை ஞானத்தில், விசுவாசத்தில் வளர செபிப்போமாக. ஆமீன்.